அப்பட்டமான இது ஒரு அரசியல் நாடகம், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், அவ்வளவுதான். இங்கெல்லாம் பாருங்க, கோயம்புத்தூர் எல்லாம் சத்துணவு ஊழியர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பணி நிரந்தரம் கேட்டு. எதுக்குமே பணம் இல்லைன்னு சொல்றீங்க, இதுக்கு எப்படி திடீர்னு உங்களுக்கு பணம் வந்தது? ஆடு நினையுதேன்னு ஓனாய் அழுகிற கதையெல்லாம் தமிழக மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் புரியும். இப்பவும் அந்த 1,30,000 பேருக்கு தான் கொடுப்பாரா? இப்பவும் தமிழக மக்களுக்கு நீங்க ஓரவஞ்சனை தான் பண்ண போறீங்களா? அதைத்தானே அவர் உறுதி பண்ணியிருக்காரு. திமுகவுக்கு கொத்தடிமைகள் போலதான் இன்றைக்கு அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் நடந்துக்கிறாங்க. அவங்க எதை எடுத்து போட்டாலும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. அப்பாவால உருவாக்கப்பட்ட அந்த திரை பின்னணி, அதுல கிடைச்ச பிரபலம், அதன் மூலமா கிடைச்ச ரசிகர் பட்டாளம், அதன் மூலமா கிடைத்த ரசிகர்களின் ஆதரவு, இவங்க அப்பா உருவாக்கி கொடுத்த ஒரு அரசியல் தளம், இதை கொண்டுதான் இவரு வந்திருக்காரு. இவர் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு வரல. வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாலின் நேத்து மகளிருக்கு 5,000 ரூபாய் கொடுத்திருக்காரு. இவ்வளவு நாள் 5,000 ரூபாய் கொடுக்காம இப்ப கொடுக்கறதுக்கான காரணம்? இட்ஸ் அ ஷியர் எலெக்ஷன் ஸ்டண்ட்மா. இதுக்கு மேல வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்பட்டமான இது ஒரு அரசியல் நாடகம், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட், அவ்வளவுதான். ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா இப்ப திடீர்னு அவருக்கு தேர்தல் வந்தாவே போறோம், திமுகவிற்கு மக்கள் மேல திடீர் பற்று, திடீர் பாசம், திடீர் அன்பு எல்லாமே வந்துருது. அவர் சொல்றாரு, இப்ப சொல்றாரு, யாரோ வழக்கு போட்டிருக்காங்களாம், அந்த வழக்குனால இது கொடுக்க முடியாம போலாமா, இந்த 1,000 ரூபாய் இல்லாம, உரிமை தொகை 1,000 ரூபாய் இல்லாம மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம், அதனால உங்க கஷ்டத்துல நான் பங்கு பெறணும்ன்றதுனாலதான் உங்க மேல அக்கறையோட, நிஜமான அக்கறையோட, அன்போட இந்த பணத்தை உங்களுக்கு முன்பணமா கொடுக்குறேன், 2 மாசத்துக்கும் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. நான் மக்கள் இன்னைக்கு என்ன கேக்குறாங்கன்னா, 28 மாசம் ஆட்சிக்கு 28 மாசம் கொடுக்கவே கிடையாது. எதிர்கட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும், எங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் வாதாடி போராடி சட்டமன்றத்துல பிரச்சனைகள் எழுப்பி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இதெல்லாம் பல போராட்டங்களை நடத்தி, அதற்கு பிறகு வேற வழியே இல்லாம எதிர்கட்சிகளோட நிர்பந்தத்திற்கு கட்டுப்பட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிவிப்பே கொடுத்தாங்க. அதையும் அறக்குறையா தான் நிறைவேற்றினாங்க. திமுக காரங்களுக்கா பார்த்துதான் அவங்க கொடுத்தாங்க. பிறகு அவர்கள் ரெக்கமெண்ட் பண்றவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. இப்ப எலெக்ஷன் வருதுன்னு தான் என்ன சொன்னாங்க, இதை விரிவுபடுத்துறோன்னே சொன்னாங்க. விரிவுபடுத்துறதும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 1,30,000 பேர், 1,30,00,000 பேருக்கு தான் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி அவர்கள் அறிக்கைப்படியே, அதிகாரப்பூர்வமான திமுக ஆட்சியினுடைய அறிவிப்பின் படியே பார்த்தாலும் இன்னும் 1 கோடி மக்களுக்கு மேல குடும்ப தலைவர்களுக்கு இந்த பணம் இன்னுமே போய் சேராம தான் இருக்கு. ஆக இது வெளிப்படையா தெரியுது, கண் கூட தெரியுது, இது எலெக்ஷனுக்கான ஒரு ஸ்டண்ட் தான். இது ஒரு அரசியல் மோசடி அல்லது அரசியல் நாடகம். அதற்கு நத்திங் மோர் நத்திங் லெஸ். மேம், கோடைக்கால ஊக்கத்தொகைன்னு சொல்லி தான் கொடுத்திருக்காங்க. என்னம்மா 2026 தான் கோடைக்காலம் இவருக்கு தெரியுதா? அதுக்கு முன்னாடி கோடையே நமக்கு தெரியலையா? நல்லா குழுக்குழுன்னு இருந்ததா? மக்கள் எல்லாம் எந்த கஷ்டம் இல்லாம இருந்தாங்களா? இதெல்லாம் எலெக்ஷன் அப்பதான் ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்கணும்னு இருக்கா? இப்படி பாத்தீங்கன்னா எத்தனை போராட்டங்கள் நடக்குது, எத்தனை பேரு ஊதிய உயர்வு கேட்டு, பணி நிரந்தரம் கேட்டு எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதை தரலாம் இல்லையா? அவங்களும் கஷ்டப்படுறாங்கல்ல. வெயில்னு கூட பார்க்காம, பனின்னு கூட பார்க்காம, இங்கெல்லாம் பாருங்க, கோயம்புத்தூர் எல்லாம் சத்துணவு ஊழியர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பணி நிரந்தரம் கேட்டு. எதுக்குமே பணம் இல்லைன்னு சொல்றீங்க, இதுக்கு எப்படி திடீர்னு உங்களுக்கு பணம் வந்தது? மகிழ்ச்சி தான், நீங்க செய்யறத திருந்த செய்யுங்க. அந்த 28 மாசம் சேர்த்து 30,000 கொடுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. சபாஷ், ஒரு பாராட்டு. ஆடு நினையுதேன்னு ஓனாய் அழுகிற கதையெல்லாம் தமிழக மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் புரியும். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சபரீசன் களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு வராங்க. இது என்ன காரணம்? கனிமொழி மேல நம்பிக்கை இல்லாமையா, இல்ல சீட்டுக்காக அப்படி இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு? இது என்னமா ஆச்சரியம்? சபரீசன் அரசியலுக்கு வரலன்னா, அரசியல் பணி ஆற்றலைன்னா அது ஆச்சரியம். உங்களுக்கு ஏன் இது ஆச்சரியமா தெரியுதுன்னு தெரியல. நீங்க எல்லாம் மீடியால இருக்கீங்க. இவங்க குடும்ப ஆட்சிமா, குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் வருவாங்க. சபரீசன் வருவாரு, நாளைக்கு சபரீசனோட பிள்ளைகள் வருவாங்க. உதயநிதி வந்துட்டாரு, அவர் பிள்ளை இன்பநிதி வந்துட்டாரு, நாளைக்கு இன்பநிதியோட பிள்ளைகளும் வருவாங்க. அந்த அமைச்சர்களே சொல்றாங்களே, நாளைக்கு இன்பநிதி இல்ல, அவருக்கு பிள்ளை யாராவது வந்தாலும் அவங்களுக்கும் சொம்பு தூக்குவோன்னு சொல்றாங்களே. அதனால இது ஆச்சரியமே கிடையாது. இது குடும்ப ஆட்சி, இது திராவிட ஆட்சியே கிடையாது. அதைத்தான் புரட்சி தலைவர் அவர்களும், இதே தெய்வம் அம்மா அவர்களும் இறுதி வரை கையாண்டார்கள். ஆனா இது கோபாலபுரம் குடும்ப ஆட்சிங்க, இது திமுக ஆட்சியே கிடையாது. அண்ணா அவர்கள் தொடங்கிய இது திமுக கிடையாது. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம்.
அந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் பாத்தீங்கன்னா 2026 வந்து 170 தொகுதியில திமுக போட்டி போடுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து 2021 171 தொகுதியில 173 தொகுதியில போட்டி போட்டீங்க, 133ல வெற்றி பெற்றீங்க. நாங்க கேட்கறது வந்து உங்கள்கிட்ட தோல்வி அடைஞ்ச இடங்களை தான் நாங்க கேட்கிறோம்னு சொல்லிட்டு தொகுதிகள் வந்து அதிகமா கேட்டுட்டு இருக்காங்க. இப்பவுமே அவங்களுக்குள்ள அந்த கூட்டணி பிரச்சனை போயிட்டு இருக்கா மேம். ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லிட்டாரு அதிகாரத்துல எல்லாம் பங்கு கொடுக்க முடியாதுன்னு. இப்பயுமே அவங்க அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கா திமுக காங்கிரஸ் கூட்டணியில? கண்டிப்பா வெளிப்படையா தெரியுது. அதாவது திமுக கூட்டணிக்குள்ள ஒரு கட்டத்துல வந்து திமுகவிற்கு வந்து மைனாரிட்டி ஆட்சியா இருந்தது. அந்த மைனாரிட்டி ஆட்சியை தாங்கி பிடிச்சதே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தான். அப்ப அவர்கள் வந்து குரல் கொடுத்திருக்கணும், எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு அன்னைக்கே குரல் கொடுத்திருக்கணும். அன்னைக்கெல்லாம் விட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து குரல் கொடுத்தா அது எப்படி எடுபடும்? எதையுமே செய்யற அது கால கருதி இடத்தார் செய்யும் தான் ஞாலம் கருதினும் கைகூடும். அதனால காலத்தை பயிர் செய்யாம விட்டுட்டாங்க. இது பருவம் தப்பிய பயிருங்க. அதனால பிரயோஜனம் இல்லை. இப்போவாது காங்கிரஸ் வந்து சுயமரியாதையோட தனித்து நிற்க பார்க்கணும். திமுக எங்களுக்கு வேண்டாம், ஆட்சியில நம்ம அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஒரு 5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை நகர்ந்தது. அதனால அதற்கு நன்றி கடனா நீங்க எங்களை சேர்த்துக்கணும். மத்தியில எல்லாம் நாங்க உங்களை சேர்த்துக்கிட்டோமே, நீங்க எங்களை சேர்த்துக்கோங்கன்னு அவங்க கேட்கணும். இல்லையா அவர்கள் தனியா வந்து இல்ல வேற கூட்டணியோடு சேர்ந்து அவர்கள் களம் காணணும், தேர்தல் களத்தை பார்க்கணும். அப்பதான் வந்து திமுகக்கு வந்து காங்கிரஸோட அருமை தெரியக்கூடும். அதாவது திமுக எப்பவுமே சொல்லுவாங்க, ஸ்டாலின் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் கூட்டணி கட்சியோட உள்ளத்தை அறிந்து அதற்கேற்றவாறு அவர்களுக்கெல்லாம் உரிய மதிப்பளிக்கிறவர்கள்னு. அது உரிய மதிப்பளிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றது தெரியும். ஏன்னா எல்லாரையுமே காசு கொடுத்து வாங்கிட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள். வந்து திமுக வந்து கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுல எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கிறது. எதற்காவது அவர்கள் குரல் கொடுக்கிறார்களா? அவங்க வந்து திமுக கொடுக்கிற அந்த அவர்களுக்கான டொனேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதோட அந்த பொது உடைமை சித்தாந்தத்தையே திமுக கொடுக்கிற அந்த பொருளாதார உதவிக்காக அவர்கள் காலடியில விடுத்துட்டாங்க. நான் தான் சொல்லுவேன், காம் ரேட்ஸ்னு சொல்லுவாங்க, ரேட்டு பேசினதுனால அவங்க காம் ஆயிட்டாங்க. இதுதான் உண்மை. இதுதான் ஒவ்வொரு கட்சியில நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே திமுகவுக்கு கொத்தடிமைகள் போலதான் இன்றைக்கு அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் நடந்துக்கிறாங்க. அவங்க எதை எடுத்து போட்டாலும் அதை சந்தோஷமா வாங்கிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. காங்கிரஸ் வந்து வேற விதமா சிலர், அங்க இருக்கிற சிலர் வந்து உணர்வுபூர்வமா காங்கிரஸ்க்கு ஒரு மரியாதை கிடைக்கணும் அப்படின்ற அடிப்படையில அவங்க நடந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு இவர்கள் எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்கன்றது அது அவர்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனை. அத நம்ம அவ்வளவா ஆராய தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. நேத்து பாத்தீங்கன்னா மேம் சேலத்துல விஜயோட நிகழ்ச்சி நடந்திருக்கு மேம். அதுல வந்து அவர் சொல்லியிருக்காரு, மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தா போதும், சூப்பரான நல்லாட்சி கொடுக்கலாம். விஜய்க்கு அந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இருக்கா மேம்? இல்ல, நல்ல குணம் இருந்தா இவர் வந்து வரி ஏய்ப்பு பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா திகழணும். அப்படி இருக்கப்போ வரி ஏய்ப்பு பண்ணிட்டு அரசிற்கு எதிராக தொடர்ந்து வழக்கு போடுறாரு. அது வழக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உடனே அடுத்த வழக்கு மேல்முறையீடு போறாரு, அப்பீல் போறாரு, அப்பீலுக்கு மேல அப்பீல் போயிட்டே இருக்காரு. ஆக இந்த அரசு தான், இன்கம் டேக்ஸ்ன்றது அரசோட ஒரு டிபார்ட்மெண்ட் தான், அங்கந்தான். அப்போ அதை கேட்கறது நியாயமான அடிப்படையில தானே கேட்கறாங்க. அவங்களும் அநியாயமா கேட்கல. அதை நீங்க கட்டணும் தானே. உண்மையாகவே ஒரு இந்திய பிரஜை, உண்மையான சட்டத்திற்கு கீழ்ப்படிந்த ஒரு குடிமகனா இருந்தா அதை செலுத்திக்கிட்டு வந்து நான் நல்ல வேணா சொல்லுங்க. அதாவது அதே இவரு ஏதோ ஒரு கில்லி படத்துல நடிச்சுட்டாருன்றதுக்காக இவர் பெரிய கில்லி மாதிரி நினைச்சுக்கிறார். தமிழக மக்கள் கிள்ளி வீசிடுவாங்க. அதனால அவர் போக போக அவர் புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். சினிமா வசனம் மாதிரி நினைச்சிட்டு சினிமா வசனம் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் சொல்றாரு, எல்லாரும் யாரோ உருவாக்கின கட்சியில வந்து இன்னைக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா இவங்களா கட்சி உருவாக்குன. இவருக்கு என்னங்க, இவர் எப்படி நடிகரானாரு? இவங்க அப்பா டைரக்டரா இருந்ததுனால அதன் வழியாகத்தான் இவர் வந்து நடிகரானார். நடிகரானதுனாலதான் நடிகர் மன்றம், அதை கூட இவங்க அப்பா தான் உருவாக்கினார். அந்த நடிகர் மன்றத்தா விஜயோட ரசிகர் மன்றம் அப்படின்னு, நற்பணி மன்றம்னு, அதையும் அவங்க அப்பா தான் பண்ணினாரு. இவரோட அரசியல் வாழ்வுக்கு ஒரு துவக்க புள்ளியே இவரோட தந்தை தான் எஸ் ஏ சந்திரசேகர் தான். அதை இவர் மறுக்க முடியுமா? அதனால இவங்க அப்பாவால உருவாக்கப்பட்ட அந்த திரை பின்னணி, அதுல கிடைச்ச பிரபலம், அதன் மூலமா கிடைச்ச ரசிகர் பட்டாளம், அதன் மூலமா கிடைத்த ரசிகர்களின் ஆதரவு, இவங்க அப்பா உருவாக்கி கொடுத்த ஒரு அரசியல் தளம், இதை கொண்டுதான் இவரும் வந்திருக்காரு. இவர் ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு வரல. அதனால இவர் அப்படி பேசுறதே தவறு. அது யாருக்கு பொருந்தும்னா புரட்சி தலைவர் அவர்களுக்கு பொருந்தும்.
அதனால இவர் புரட்சி தலைவர் சொந்தமா வந்து இவருக்கு வந்து எங்களோட கட்சி தலைவரை இவர் இலவசமா எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா கட்சியில இருந்து ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் வேணுமோ, யார் பேர் எல்லாம் சொன்னா இன்றைக்கு மக்கள்கிட்ட எடுபடுமோ அவங்களையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த தலைவர்களோட செல்வாக்க திருடி இவர் தன்னை ஒரு தலைவர்னு காமிச்சுக்கிறார். இது எப்படி மக்கள்கிட்ட எடுபடும்? அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி என்ன மாதிரி சுயமா கட்சி ஆரம்பிச்சு உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு. அப்புறம் ஏன் சுயமா கட்சி ஆரம்பிச்சவர் எதுக்கு எம்ஜிஆர் பேரை, அண்ணா பேரை அப்புறம் ஏன் பயன்படுத்துறாரு? அதைத்தாம்மா சொன்னேன். இவரும் சுயமா ஆரம்பிக்கலன்றதுதான் இந்நேரம் விளக்கமா சொன்னேன். இதுவும் வந்து அவர்கள் தந்தையாரால இவருக்கு உருவாக்கப்பட்டு கொடுத்ததுதான். அதை அப்படியே இவர் வந்து ஃபாலோ பண்ணார், அதை இன்ஹெரிட் பண்ணிட்டார், அவ்வளவுதானே ஒழிய இவர் வந்து புதுசா ஒன்னும் இது பண்ணல. அதனால மக்கள் வந்து மக்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு திடீர் சிஎம் ஆகணும்ன்றார். எடுத்த எடுப்புல முதல்ல அவர் வந்து ஒரு கவுன்சிலர் உருவாக்கி காமிக்க சொல்லும். அதுல நிர்வாகம்னா என்னன்னு அப்ப தெரியும். ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் செய்து அதற்கு பிறகுதான் அண்ணாவின் கொள்கைகள் எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அந்த திராவிட கட்சின்ற நிலையிலிருந்து திரிபடைந்து அது வந்து ஒரு குடும்ப கட்சியாக மாறி அண்ணாவுடைய கொள்கைகள் எல்லாம் அவர்கள் வந்து கைவிட்ட போதுதான் அவர்கள் கைவிட்ட கொள்கைகளை வந்து அப்படியே எடுத்து அதை வரித்து கொண்டது, அதற்கு வாழ்வளித்தது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அவர்களின் பெயரை வந்து எங்க கழகத்தோட பெயரில் மட்டுமல்ல, எங்க உயிரில சுமந்து நடக்கிறோம். எங்க கொடியில் மட்டுமல்ல, கொள்கையிலே ஏந்தி நடக்கிறது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே இன்னைக்கு இருக்கின்ற அண்ணா கண்ட அப்பட்டமான ஒரு அரசியல் திராவிட கட்சின்னு சொன்னாவே அது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஒழிய அது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அண்ணா கண்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேறு. இன்றைக்கு அது திருப்படைந்து அது கோபாலபுரம் குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இதுதான். அதனால விஜய் அவர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதிரி அவர் பேசிக்கிட்டே இருக்கலாம். அரசியலுக்கு அப்புறம் பார்க்கலாம் மக்கள் எப்படி. அவர் சொல்றாரு நேத்து, அதை 8 கோடி மக்களும் என் மக்கள் தான், இந்த தமிழ்நாடு தான் என் வீடு, இந்த மாதிரி வசனங்கள்ல நாங்க நிறைய கேட்டுட்டோம் விஜய் சார். அதனால இவர் வந்து மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறார்கள் யாருனால வந்து நல்லாட்சி செய்ய முடியும். நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கிடைச்சது. நீங்க பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து குளோபல் ரெசிஷன்ங்க, உலகளாவிய வந்து பொருளாதார மந்த நிலை. அதுல கூட 8.03 விழுக்காடை தாண்டி 3 ஆண்டுகள் தொடர்ந்து நம்ம வந்து நம்ம இந்தியாவோட பொருளாதார நிலை வந்து ஜிடிபி ரேட்டை கம்மியா இருந்தப்ப கூட தமிழ்நாடு அந்த அளவுக்கு பொருளாதார உச்சத்துல இருந்ததுன்னா அதற்கு காரணம் ஒரு நல்ல அணுவை. இது வந்து இவர் வந்து எடப்பாடியார் எடுத்துக்கிட்டா அவர் வந்து முதலமைச்சரோட பிள்ளை இல்ல, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி கிடையாது. இருந்த போதிலும் பேரிடர்களை வென்ற பேராண்மைன்னு சொன்னா அது நிச்சயமாக அது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு, எங்கள் பொதுச் செயலாளருக்கு, இன்றைய எதிர்கட்சி தலைவருக்கு தான் பொருந்தும். ஓகே மேம். மறுபடியும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வந்து 21ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வந்து எழுச்சி பயணம் மேற்கொள்றாரு. வருகின்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில எந்த மாதிரியான வரவேற்பு இருக்கும்? அமோகமான வரவேற்பு இருக்கு. இப்போ நாங்களும் வந்து திருமணி பிரச்சாரங்கள் எல்லாம் போறோம். மக்கள் அவர்களாகவே விரும்பி வந்து அந்த கூட்டங்கள்ல பங்கு பெறாங்க. நாங்க ஏதாவது பாயிண்ட் சொல்ல மறந்தா கூட மக்கள் அதை எடுத்து சொல்றாங்க, எங்க அதை தரேன் நாங்க, இது தரேன் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க. எங்களுக்கு 100 ரூபாய் கேஸ் மானியம் தரேன் நாங்க, அதை தரவே இல்லைங்க. நகைக்கடன் ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு போனாரு, கையில காதுல இருக்கிறதெல்லாம் கழட்டி அடமானம் வச்சுட்டு அடமான சீட்டோடு இருங்க, மீட்டு கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னு. அவர் இது வரைக்கும் மீட்டு கொடுக்கல. அவர் மக்களோட ஓட்டை வாங்கி அவர் துணை முதலமைச்சர் பதவியை மீட்டுக்கிட்டாரு. ஆனா மக்களுக்கு அவர்கள் அடமானம் வச்ச நகை இன்னும் மீட்டு கொடுக்கல. அதே மாதிரி மக்களுக்கு அவங்க சொன்னாங்க, உங்க பிள்ளைகள் எல்லாம் கல்வி கடன் பெற்றிருக்காங்க, அதையெல்லாம் நாங்க அடைச்சிடறோம்னு சொல்றாங்க. அதையும் செய்யல. சுயஉதவி குழுக்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் பெற்ற கல்வி கடனை எல்லாம் அடைக்கிறேன்னு சொன்னாங்க, ரத்து பண்றோம்னு சொன்னாங்க, அதையும் ரத்து பண்ணல. எதையுமே அதே மாதிரி பால் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க, 3 ரூபாய் குறைக்கிற மாதிரி குறைச்சு 12 ரூபாய் உயர்த்திட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு சொத்து வரி, நம்ம மின் கட்டண வரி, மின் பயனீட்டு எல்லாம் மாதம் ஒரு முறை கணக்கிடுறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது பாத்தீங்கன்னா 62 விழுக்காடுக்கு மேல அதிகமாயிருச்சு. இது 1000 ரூபாய் கட்டினவங்களே இன்னைக்கு 2500 ரூபாய் கட்டக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இந்த கையில 1000 ரூபாய் கொடுத்து அந்த கையில நீங்க 1,35,000க்கு மேல 3 லட்சத்துக்கு மேல இந்த 4 ஆண்டுல பாத்தீங்கன்னா 3 லட்சம் 4 லட்சம் அவங்க பிடுங்கிட்டாங்க மக்கள்கிட்ட இருந்து. அதனால இந்த 1000 ரூபாய் இந்த 2000 ரூபாய் எல்லாம் வச்சு மக்களை வந்து மயக்கலான்னு இவங்க நினைக்கவே கூடாது. அதுவும் இன்னைக்கு இவர் சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அவருக்கு என்னைக்கு வந்து எங்க புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல் கட்ட தேர்தல் அறிக்கை கொடுத்து
குலவிளக்கு திட்டத்தின் கீழே நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோமோ அறிவிச்சாரோ அன்னையிலிருந்து ஸ்டாலின் அவர்களுக்கு தூக்கமே இல்லை. மடக்கு மடக்குன்னு படக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாரு நடுராத்திரியில, மடக்கு மடக்குன்னு தண்ணியை குடிக்கிறாரு, படக்குன்னு ஒரு பேட்டியை கொடுத்து தூக்கமே வரல. என்ன பண்ணிட்டாரு, நாங்களும் வந்து 2000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்ப யார் கொடுப்பாரு? இப்பவும் அந்த 1,30,000 பேருக்கு தான் கொடுப்பாரா? இப்பவும் தமிழக மக்களுக்கு நீங்க ஓரவஞ்சனை தான் பண்ண போறீங்களா? அதைத்தானே அவர் உறுதி பண்ணியிருக்காரு. அதனால இவங்களோட வாக்குறுதி எல்லாம், அதாவது இவங்க வாக்குறுதி எல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதி எல்லாம் அச்சுல இருக்கும், அது அசலா மாறாது. திமுகவோட வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதினா அது ரீலு, அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி தான் ரியல். இது மக்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கு. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொன்னா இவங்க 525 பொய்ய சொல்லி ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனா மக்களுக்கு இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால மக்களை இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்திலையும் அவர்கள் ஏமாற்றவே முடியாது. இந்த ஆட்சி தான் அவர்களுக்கு கடைசியான ஆட்சி, இறுதிக்கட்ட ஆட்சி, அவ்வளவுதான். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.